எவ்வளோ குறைக்கணும் நமக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கஸ்டமைசேஷன். இப்போ நான் எடுக்கிற போகிற டாபிக் வந்து மெமரபிலிட்டி. மெமரபிலிட்டினா இப்போ வந்து நம்ம இப்போ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனும் எவ்வளோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நம்ம மெமரியில் இருக்குது. இப்போ நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தோம்னா டக்குன்னு நம்ம மெசேஜஸ் போனோம்னா டாப் ரைட் கார்னருக்கு போயிடுவோம். ப்ரொஃபைல் செக் பண்ணணும்னா டாப் ரைட் பாட்டம் போடுவோம். அந்த மாதிரி நம்ம எப்போ அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நாள் கழிச்சு போனாலுமே அதோட மெமரி, அதோட இது ஐகான்ஸ் அதெல்லாம் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு மெமரியாக இருக்கும். அதுதான் மெமரி. ஸோ இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூசபிலிட்டி. ஒரு மெயின் 3 விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். இது எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா as they said, easy to learn and learnability, flexibility and robustness தான் இதுல வந்து மெயின் கான்செப்ட்ஸ். அதாவது சப்போர்ட் யூசபிலிட்டி இங்க எழுதியிருக்கேன். ஸோ learnability னா the case with which new users can begin effective interaction and achieve maximum performance. ஒரு சிஸ்டம் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணும்போது தான் வந்துட்டு அதோட சிஸ்டமோட கெப்பாசிட்டி நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை வந்துட்டு நம்ம லேர்னபிலிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஃபிளெக்சிபிலிட்டி, த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் மெனி வேஸ் ஆஃப் த யூசர்ஸ் அண்ட் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ யூசருக்கு தெரிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து சிஸ்டமுக்கு ஷேர் ஆகும். சிஸ்டம் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து யூசர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் robustness, the level of support providing the user in determining achievements and assessments of goal direct behaviors. So robustness na நம்ம flexibility என்ன சொன்னோமோ அதுதான் இங்க வருது. ஒரு யூசருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. determining achievements, அந்த கம்ப்ளீட் அந்த டாஸ்க் வந்து எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்ல நம்ம டைரக்டா அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு விசிபிளா ஷோ பண்றதா வந்து robustnessங்கிறோம். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்போர்ட் யூசபிலிட்டி. லேர்னபிலிட்டியில பார்த்தோம்னா அதுலயே 5 டைப்ஸ் இருக்கு. ப்ரெடிக்டபிலிட்டி, சிந்தசைசபிலிட்டி, சிமிலாரிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் ஜெனரலைசபிலிட்டி. அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியில பார்த்தோம்னா அதுலயே 5 டைப்ஸ் இருக்கு. டயலாக் இனிஷியேட்டிவ், மல்டி த்ரெட்டிங், டாஸ்க் இன்டிகிரேட்டிபிலிட்டி, சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி அண்ட் கஸ்டமைசபிலிட்டி. அண்ட் robustnessல பார்த்தோம்னா அதுல 4 டைப்ஸ் இருக்கு. அப்சர்வபிலிட்டி, ரெக்கவரபிலிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ், டாஸ்க் கன்ஃபர்மன்ஸ் அப்படிங்கிற இதுல ஒரு 4 விஷயம் இருக்கு. அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டினா அது லேர்னபிலிட்டிக்குள்ள வரும். ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் it determines the effects of future actions based on the past interactions history. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேட் பண்ணாதான் வந்துட்டு சிஸ்டம் வந்து நம்ம கூட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் சிஸ்டம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்தரா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை எந்த ப்ராசஸ்ல இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி யூஸ் ஆகுது. அது லேர்னபிலிட்டியில வருது. சிந்தசைசபிலிட்டி, it determines the effect of past operations on current states. எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலை வந்துட்டு இங்க இருந்து மூவ் பண்றது. சப்போஸ் ஒரு ஃபைல் டைரக்டரியில ஒரு ஃபைல் குள்ள இருக்குன்னா அதை தூக்கி நம்ம டெஸ்க்டாப்ல வைக்கிறது வந்துட்டு சிந்தசைசபிலிட்டி வருது. Similarity, the new users can get familiar with the functionality and instruction style of the application. So ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணதான் நமக்கு அதோட பேசிக் அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். எந்த மாதிரி பர்ஃபார்ம் ஆகுது, எங்க ஸ்டோர் ஆகுது, எங்க வந்துட்டு போய் சேவ் ஆகுதுங்கிறது. அண்ட் கன்சிஸ்டன்சி, இட் மீன்ஸ் த்ரூ த ரிசல்டன்ட் பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம். எவ்ரி டைம் சிஸ்டம் கிவ்ஸ் த சேம் ரிசல்ட் ஆன் த சேம் செட் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமோ இல்ல வந்து ஆபரேஷன்ஸ் அங்க செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எத்தனை டைம் ரன் பண்ணாலும் அதே தான் வரும். நம்ம ஏதாவது அந்த சேஞ்சஸ் பண்ணா மட்டும்தான் வந்து அவுட்புட்ல சேஞ்சஸ் இருக்குமே தவிர்த்து ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு நம்ம எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் வேல்யூ சேம் ரிசல்ட்ஸ் தான் வரும். Generalizability, it requires specific knowledge of the same domain knowledge. Example, cut, copy, etc. ஸோ ஒரு ஃபைல்ல நம்ம தேவையான இடத்துல இருந்து ஒரு அன்வான்டட் ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு கட், காப்பி யூஸ் பண்றோம். அண்ட் மூவ் கூட இங்க யூஸ் பண்றோங்கிறது தான் ஜெனரலைசபிலிட்டி.